இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்களுக்குன்னு சொந்தமா யூனிட் இருக்கு, அங்கேயே எல்லா வேலையும் முடிஞ்சிடும். அப்படி இருக்கும்போது உங்களை மாதிரி சின்ன ஒர்க் ஷாப்புக்கு நாங்க நம்பி வண்டி கொடுக்க முடியாது சார். இது ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் மாதிரி தான் சார். ஆனால் வேலையிலேருந்து குறைய இருக்கா சார்? எப்படியாச்சும் எதையாவது பிடிச்சி முன்னேறணும்னு ஒரு பொண்ணு நிறுத்துகிற மெக்கானிக் ஷீட் சார். இது பல தடையை மீறி தான் அவங்க நத்தினிருக்காங்க சார். நீங்கள் செய்கிற இந்த உதவி அவங்க லைஃப்பை கம்ப்ளீட்டாக மாற்றிடும் சார். பார்த்து பண்ணுங்க சார். எங்கள் நம்பி ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். சாரி சத்யா, பிஸ்னஸில் சென்டிமெண்ட்டுக்கு இடம் இல்லை. எங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். உங்களால் அதை ஃபாலோ பண்ண முடியாது சார். ப்ளீஸ் சார், ஒரே ஒரு சான்ஸ் சார். பக்காவாக பண்ணிடலாம். நாங்கள் சர்ச் பண்ணி கொடுக்குறோம் சார். அதில் நீங்கள் திருப்தியாக அந்த வண்டி கண்டினியூ பண்ணலாம் சார். எதுவும் எங்கள் மேலே இறக்கப்பட்டலாம் பண்ண வேணாம் சார். திறமைக்காக செய் சார். உங்கள் கம்பெனி ரூல்ஸ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சார், பார்த்து பண்ணிடலாம் சார். இல்லைங்க, சரியாக வராது. நீங்கள் கிளம்புங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். தம்பி, நீங்க என்ன பண்ற? ஒரு வேலையாக வந்தேன் மேடம். இவரு உனக்கு தெரியுமா? தெரியாது மேடம், இப்போதான் பார்க்குறேன். ஏதோ கார் ரிப்பேருக்கு ஆர்டர் கேட்டு வந்திருக்காரு. சின்ன கராஜ் வச்சிருக்காரு. அதான் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். என்ன அப்படி சொல்லிட்டீங்க? இவருதான் எங்க குழந்தைய காப்பாத்தினது. இவர் தானா? ஆமா, இவர் இல்லனா என் பையன் இப்போ உயிரோடவே இருந்திருக்க மாட்டான். ஐயோ, இவரை போய் நீ வேணான்னு சொன்னியா? இது நம்ம கம்பெனி தான் தம்பி. நீங்க ஆர்டர் கொடுங்க. ஓகே மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு உங்கள் ஓனரை கூட்டிகிட்டு வாங்க. அதுக்கப்புறம் 20 கார் எடுத்துகிட்டு போங்க. சொன்ன டைமுக்கு கரெக்டாக வேலையை முடிச்சு டெலிவரி கொடுத்துடணும். சரியா? இந்தாங்க சார். குத்துட்டீங்கல்ல, வேலையில் பிசிறே இருக்கா சார். உங்கள் நம்பிக்கையை நான் காப்பாத்துறேன் மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஓனரை கூட்டிட்டு வந்துடுறேன். வரேன் சார். என்ன ஓனர், கண்ணில் ஜலம் வச்சுட்டீங்க? ஓ, நான் அப்படியே எஸ்ஆர்டினே முடிவு பண்ணிட்டீங்கல்ல. அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டேன் நான். இப்போ எவனையாவது வேலைக்கு எதாவது எடுத்துட்டீங்களா? ஏய், யாரா அது? யாரா உள்ள? இதை பாருங்க ஓனர், நம்பி வரவங்கள கை விட்டு போற பழக்கம் இந்த சத்யாவுக்கு என்னைக்குமே கிடையாது. அதுவும் உங்க அப்பா சிவராமன் சார் எனக்கு நிறைய பண்ணிக்கிறாரு. மறப்பனா? அதெல்லாம் நான் மறந்துடுவேன் நினைச்சிங்களா? மறக்க மாட்டேன் ஓனர். எல்லாமே மனசில் அப்படியே தான் இருக்குது. நீங்கள் திட்டினதே எனக்கு மனசில் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் அதுக்குன்னா அப்படியே விட்டு போயிடுவேண்ணா? அதான் ஊரு ஃபுல்லாக என்னை திட்டு தானே இருக்கிறானுங்க. செங்கல்பட்டில் நான் திட்டு வாங்காத ஏரியாவும் கிடையாது, ஆளும் கிடையாது. அதுக்காக நான் அந்த ஊரை விட்டு ஓடியா போயிட்டேன். அங்கே தானே கிடந்தேன். ஒன்னரம்மா, இந்த ஜாபை மட்டும் முச்சு குத்துட்டோன்னு வைங்களேன், நமக்கு பல்கா அமௌண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம ஷெட்டை சூப்பராக டெவலப் பண்ணிடலாம். நான் சரி தானே? அது முன்னாடி இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணோம். இந்தாங்க பண்ணுங்க. புடிங்க. பார்த்து சைன் பண்ணுமா. ஓனர், அக்ரிமெண்ட்டை பச்சா மட்டும் போதும், நேரில் போய் தான் சைன் பண்ணும். தேங்க்ஸ் சத்யா. இருக்கட்டும் இருக்கட்டும். கிளம்பலாமா? அதோ வரம்மா. அஞ்சலி, இதை புடிமா. சந்தோஷமா போயிட்டு சைன் பண்ணிட்டு வாமா. சரியா? பெருசே, போயிட்டு வரேன். ஃபாலோ மீ. அஞ்சலி, நீங்க ஒரு பொண்ணா இருந்துகிட்டு மெக்கானிக் ஷாப்பை ஆரம்பிக்கணும்னு எப்படி தோணுச்சு? இது எங்க அப்பாவோட ஐடியா மேடம். நான் சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா கூடவே வளர்ந்தேன். அதனால இத பத்தி எனக்கு கொஞ்சம் தெரியும். கேரேஜ் எடுத்து நடத்தணும்னு நினைக்கும் போதுதான் என் அப்பாவோட லைஃப்ல என்னென்னமோ ஆகி எல்லாத்தையும் விட்டுட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. அவரோட ஆசையை நான் நிறைவேற்றணும்னு நினைச்சேன். வெரி குட்.
அப்பாவோட ஆசைய நிறைவேத்துற பொண்ணுங்களை நான் பாத்திருக்கேன். ஆனா இப்படியான ஒரு தொழிலை எடுத்து பண்ற ஒரு பொண்ண ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ரொம்ப பெருமையா இருக்கு. அந்த டாக்குமெண்ட்டை கொடுங்க. கம்பெனியோட ரூல்ஸ் எல்லாம் தெரியும்ல? நமக்குள்ள என்னதான் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருந்தாலும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் எந்த இஷ்யூவும் இருக்காது மேடம். கரெக்டா வண்டியை வாங்கி கரெக்ட் டைம்க்கு டெலிவரி கொடுத்துட்றேன். எல்லாமே படிச்சிட்டீங்கல்ல? இப்ப நான் சைன் பண்ணதும் நீங்களும் சைன் பண்ணிருங்க. வண்டி ஓட்டுற? ஏய், வெளியே வாடா. மாலை விடுறான் வண்டியை. ஏய், வெளியே வாடா. ஏய், வெளியே வான்னு சொல்றல. நியாயமா உன்னை அடிச்சு தூக்கி இருக்கணும். அன்னைக்கே சொன்னல அந்த சிம்பத்தி மேட்டர். ஏன்னா உன் கை கால் உடைஞ்சா என் ஒய்ஃப் பக்கத்துல வந்து உன்னை ரொம்ப கேரிங்கா பார்த்துப்பா. அப்ப இன்னும் உன் மேல எனக்கு வெறி அதிகமாகும். ஹே, இதெல்லாம் தேவையா? அதான் மோதாம விட்டுட்டேன். சரியா, வேலைக்கு போயிடு. தெரியும் அஞ்சலி, நான் தோக்கடிக்கணும்னு நினைச்சேன்னு வையே. நினைங்க ப்ரோ. ப்ளீஸ் நீ நினைங்க. ஏன் ப்ரோ நினைக்க மாட்டேங்கிறீங்க? நல்லா நினைங்க, தயவு செய்து நினைங்க. நீங்க நினைச்சா என்ன பண்றீங்கன்னு நானும் பார்க்கணும் ஆசையாகுது ப்ரோ. ஆனா ஒண்ணு ப்ரோ, நம்ம ரெண்டு பேருக்கும் சில கேரக்டர் சீசன்லாம் ஒத்துதான் போகுது. ஏன்னா நான் முன்ன வச்ச காலை பின்ன வைக்க மாட்டேன். பேசுறது நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா நீங்களும் முன்ன வச்ச காலை பின்ன வைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? உங்க ஸ்டைல சொல்லணும்னா நம்ம ரெண்டு பேருக்குமான வார் ஸ்டார்ட். ஓனர் போலாமா? போலாம். பணம் ப்ரோ. ஓனர் போலாமா? போலாம். பாய் ப்ரோ. பார்த்து வீட்டுக்கு போங்க.